என்ன சாமி, புது வருஷம் பிறக்கிற நேரத்தில் இப்படி எல்லாம் சொல்றீங்க, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நேர்மறையாகவும் ஒரு சத்தியத்தை சொல்ல வேண்டும், எதிர்மறையாகவும் அந்த சத்தியத்தை சொல்ல வேண்டும். அதாவது சரியானதை செய்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும், சரியானதை செய்யவில்லை என்றால் வாழ்க்கை எப்படி போகும் என்பதையும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருப்பதனால் சொல்லுகின்றேன். இது வலித்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் சொல்வது உண்மை, நான் சொல்வது சத்தியம். உட்கார்ந்து வில் எழுதுனீங்கன்னா அட்லீஸ்ட் உரைக்கும். ஆமாண்டா, இது எப்போ வேணா பொட்டுன்னு புட்டுட்டு போயிருண்டா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்க இன்னர் டயலாக் எவ்வளவு கான்ஃபிளிக்ட்ஸோட ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளிம்சியா இருக்கு. ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை கேடயமா வச்சுக்கிட்டு, ப்ரொடெக்ஷனா வச்சுக்கிட்டு நியூக்ளியர் பாம் வாருக்கு போனீங்கன்னா என்ன ஆகும்? அதை தான் ஒரு பிளிம்சியான இன்னர் டயலாக வச்சுட்டு இந்த உலகத்தை வாழ போனீங்கன்னா என்ன ஆகும்? வாழ்க்கையை வாழ போனீங்கன்னா. அதனால உங்கள் அகம் உயிர்ப்புணர்வோடு, உயிரின் உயிர்ப்போடு, இந்த இன்னர் டயலாகும் எமோஷனல் பேஸ் லைனும் எனர்ஜெட்டிக் போஸ்டரும் பவர்ஃபுல்லா கான்சியஸா இருக்கணும்னா முதல் வேலையை நீங்க செய்ய வேண்டியது, என்ன நடக்குதுன்னு அப்படியே சாட்சியா பாருங்க.